கர்ம வீரர் காமராஜர் மாதிரி கல்விக்கண் திறந்து வச்சிருக்கிறாரு இளைய காமராஜர் அவர் வந்துட்டு அப்படின்ற மாதிரி நடிகர் விஜய்யுடைய தொண்டர்கள் கூட அந்த அளவுக்கு அவரை புகழ்ந்திருக்க மாட்டாங்க. இந்த படிக்கிற மாணவிகளுக்கு அப்படி என்ன வந்து காமராஜருக்கும் விஜய்க்கும் வந்து அவங்க பார்த்துட்டாங்கன்றது நமக்கு தெரியல. உண்மையிலே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படியெல்லாம் ஒரு 5000 ரூபாய்க்கு பேச முடியுமா? ஒரே ஒரு 5000 ரூபாய் தான் மனுஷன் கொடுத்தாரு. அதற்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி மேடையில நின்றுட்டு பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுறத பார்க்கும்போது படு கேவலமா இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அது. படிக்கிற மாணவர்கள் மத்தியில அரசியலை வந்து இவர் புகுத்துறாரு. 10th +2 அதுதான் முடிச்சிருக்கிறாங்க அந்த பசங்க. அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியே வரல. அதற்குள்ள வந்து கர்ம வீரர் காமராஜர் கூட நடிகர் விஜயை வந்து ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேசிக் அறிவு எப்படி இருக்குன்றத பாருங்க. பேரண்ட்ஸோடைய அந்த சமூக பார்வை எப்படி இருக்கின்றத பாருங்க. யாரோட ஒப்பிடணும் என்ற ஒரு தராதரம் தகுதி இல்லாம மேடையில அந்த பிள்ளைங்க பேசுது, பேரண்ட்ஸ் பேசுறாங்க அப்படின்னா நடிகர் விஜய் என்ன பண்ணணும்? மைக்கை வாங்கிட்டு இங்க பாருமா, நான் வந்து உனக்கு பரிசு கொடுத்திருக்கிறேன், உன்னை ஊக்கப்படுத்திருக்கேன், இந்த மேடையில வந்து நீ அரசியல் எல்லாம் வந்து நீ பேச வேண்டாம். சோ இது என்னோட தனிப்பட்ட விடயமாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால கர்ம வீரர் காமராஜர் மட்டும் இல்ல, யாரோடையும் வந்து என்ன ஒப்பிட்டு நீ பேசாத. அவங்களாம் மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட். அவருடைய கால் தூசி இருக்குல்ல, அதுக்கு கூட நான் ஈடாக மாட்டோமான்றத கூப்பிட்டு நெத்தியில அடிச்ச மாதிரி பொட்டுல அடிச்ச மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லியிருக்கணும். அதை சொல்லவே இல்லை. இன்னைக்கு